வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. மகா நவமி பண்டிகையை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த நவராத்திரி விழா அனைவரது வாழ்விலும் வளம், வெற்றி, செழிப்பை கொண்டு வரட்டும் என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்கும் கலாச்சார பாதுகாப்பிற்கும் RSS அமைப்பு முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுடில்லியில் நடைபெற்ற இந்த அமைப்பின் 100ஆண்டு விழா கொண்டாட்டங்களில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் RSS அமைப்பின் பங்களிப்பை குறிக்கும் வகையில் தபால் தலையையும் நாணயத்தையும் பிரதமர் வெளியிட்டார். RSS அமைப்பின் 100ஆண்டு விழாவை ஒட்டி புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு, சமூக நல்லிணக்கம், ஜனநாயகம் மற்றும் கலாச்சாரத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றில் இந்த அமைப்பு மேற்கொண்டு வரும் பணிகள் பாராட்டுக்குரியது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நவராத்திரி பண்டிகையின் 9ஆம் நாளான இன்று ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாளை மதுக்கடைகளை அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக கலால்துறை துணை ஆணையர் திரு ராஜேஷ் கண்ணா செய்திக்குறிப்பு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம், பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்களும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டுள்ளார். மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது. இது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இதன் காரணமாக தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.